பாவக்காய் பார்த்திங்களா, இந்த ஒரு ட்ரே வந்துட்டு 10 ரியால் சொன்னாங்க. முள்ளங்கி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. இது ஒரு பாக்ஸே வந்து 10 ரியால் தானா. லாங் கத்திரிக்காய், ஒயிட் கலர் கத்திரிக்காய், அதில் வந்து டார்க் பர்பிள், லைட் பர்பிள், பச்சை கலரு, நம்ம ஊர் கத்திரிக்காய், வரி வரி கத்திரிக்காய், எவ்வளோ வெரைட்டி பாருங்களேன். அத்திப்பழம் பாருங்கள், செம்மையாக காய்ச்சிருக்குல்ல. குட்டியாக இருக்கப்பே காய்ச்சிருச்சு. காய்கறி வாங்க செய்யன்ட்டு ஒரே இதுவாக தான் இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து கத்தாரில் நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, கத்தாரில் காய்கறி சந்தைக்கு வந்து போகிறோம். இங்கே காய்கறி சந்தைலாம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதோட இங்கே எவ்வளோ ரேட் வருது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை வந்து தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணி ஆகுதுங்க. ஃப்ரைடே காலையில் 7:30க்கு அப்படியே ரோடெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கத்தாரில் வீக்கெண்ட் இல்லையா, ஸோ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே போனால் தான் நிறைய திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே கிளம்பியிருக்கோம். என்ன சாப்பிடுது? காமிங்க ஸ்ட்ராபெரி. எனக்கு காலையிலே அச்சுக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி வேணும்ன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்குடா அச்சோ, அம்மாக்கு தரியா? நோவா, சரி வச்சுக்கோ, போய் உட்கார் போ. பிடிச்சிருக்கா ஸ்ட்ராபெரி? என்ஜாய். இங்கே கத்தாரில் வந்து தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்தே வந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நைட்டு ஃபுல்லாக எல்லாம் வெளியில் சுற்றிட்டு செஞ்சுட்டு ஃப்ரைடேலாம் காலியாக தான் இருக்கும். மத்தியானம் ப்ரேயர் முடிச்சுட்டு தான் கொஞ்சம் ரஷ் ஆகும் நம்மளுக்கு. ஒரு 2 மணி போல் வந்திங்கன்னா எல்லா இடமும் டிராஃபிக்காக இருக்கும். அவ்வளோ காரு மக்கள் எல்லாம் வெளியில் போக செய்யணும் ஆரம்பிச்சிருவாங்க. காய்கறி சந்தை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே எஸ்தான் மால் இருக்கு இல்லையா, இதோட பேக் சைட் கார் பார்க்கிங்க்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. இந்த இடத்துல தான் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு க்ரீன் டென்ட் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அல் வக்ரா யார்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் இந்த காய்கறி சந்தை. அப்படியே நிறைய காரெல்லாம் வந்திருக்கு. கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம உள்ளார போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. வக்ரா யார்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5:30லேருந்து 6:30 வரைக்கும் திங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. 7 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மக்களுக்கு வந்து எல்லாம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கடையெல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாள் மட்டும்தான் இருக்குது, எல்லா நாளும் கிடையாது. இந்த யார்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கத்தார்லேயே விளையிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இங்கே விற்பாங்க. அதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாம் அப்படியே புதுசாக அறுவடை பண்ணி அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பாவக்காய் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ட்ரே வந்துட்டு 10 ரியால் சொன்னாங்க. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். நிறைய பாவக்காய் வச்சுருக்காங்க. இது ஒரு ட்ரே அப்படியே 10 ரியால். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், இதில் கத்திரிக்காய் பாருங்களேன், வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஒயிட் கலர் கத்திரிக்காய், இது வந்து நல்லா டார்க் பர்பிள் கலரு. அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கும்பர் எல்லாம் வச்சுருக்காங்க. காலிஃப்ளவர் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 30 ரியால். நாங்கள் ஒரு பீஸ் மட்டும் வாங்கினோம், அது வந்து 8 ரியால் சொன்னாங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து 7 ரியால் சொன்னாங்க. அப்புறம் 6 ரியால் போட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து நாங்கள் இங்கே தான் வாங்கினோம். அதனால் 1 ரியால் கம்மி பண்ணிக்கிட்டாங்க அவங்களே. 15 ரியால். ஓகே. இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருந்தாங்க. நாங்கள் இதில் வந்துட்டு ஒரு ரியாலுக்கு ஆகிற மாதிரி தாங்க கொஞ்சமாக போதும் அப்படின்னோம். அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. வந்துட்டு ஒரு 6-7 கத்திரிக்காய் கிட்டே இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வாங்கினோம். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து வாங்கினீங்க அப்படின்னா பெனிஃபிட்டுங்க. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேவாக கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு வாங்கினோம் அப்படின்னா நம்ம அவ்வளோ இது செலவு பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக. அதோட நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு காலி ஆயிடும். ஸோ நீங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு 4 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சேர்ந்து வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் காலி ஆகிடும். ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, அதிலே வந்து 2 இதுவாக வச்சுருக்காங்க. பஜ்ஜி மிளகா, பாவக்காய், பச்சை மிளகா, அவரைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் மேலே வந்து புதினா, இது எல்லாமே வச்சுருக்காங்க. முள்ளங்கி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. இது ஒரு பாக்ஸே வந்து 10 ரியால் தானா. அதனால் அப்படியே நானும் ஃப்ரெண்டும் பார்த்துட்ருக்கோம். அப்படியே ஒரு பாக்ஸே எடுத்துடலாமா அப்படின்ட்டு. நிறைய இருக்குது முள்ளங்கி இங்கே பாருங்க. நம்ம ஊர் மாதிரி எங்கேயும் வந்துட்டு என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து வெந்தயக்கீரைங்க. இது 1 எடுத்தோம் அப்படின்னா 3 ரியால் சொன்னாங்க. 2 எடுத்தோன்னா 5 ரியாலாம்.
ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு 2-3 பேராக வாங்கினோம் அப்படின்னா பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு. பையா மெய்தி ஹவு மச்? 2-5 ரியால், 1-3 ரியால். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தான். ஒன்று வந்து 3 ரியால், 2 எடுத்து 5 ரியால். ஸோ 1 ரியால் நம்மளுக்கு சேவ் ஆகும். கொத்தமல்லியும் அப்படி தான் சொன்னாங்க. திஸ் ஒன் ஹவு மச்? 1 பீஸ் 2 ரியால், 3-5 ரியால். ஓகே. ஸோ இதுவுமே நம்மளுக்கு 1 ரியால் கம்மியாகுது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு எல்லா கடையிலும் என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வாங்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எந்த ஷாப்பில் எங்கே வந்து கம்மியாக இருக்குது, அதோட எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். பட் வந்துட்டு இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்து எடுக்கலாம். வந்து 1-2 ஷாப் இல்லைங்க, இது சுற்றி ஷாப்பு தான். எப்படி ஒரு 30 கடைக்கிட்ட மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி செஞ்சு எல்லாமே வாங்கிக்கலாம். இது சுற்றியுமே கடை தான். அடுத்து கொஞ்சம் பீன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு வந்து வந்தாச்சுங்க. இந்த கடையில் வந்து சொரக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய், பீன்ஸு, மெயினாக ஸ்வீட் கார்ன் இருக்குது. ஸோ அதான் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 4 ரியால் அவங்களாவே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்வீட் கார்னும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவும் வாங்கினோம், பீன்ஸும் வாங்கினோம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் குட்டி குட்டியாக இருந்தது. சரி கொஞ்சம் நகர்ந்து வந்து பார்த்துருக்கலாம் போல், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துருக்கலாம். இங்கே பாருங்கள் பெருசே வந்துட்டு இதுவுமே பாக்ஸ் வந்து 10 ரியால் தான். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே வாங்குங்க. ப்ரக்கோலி வந்து ஒரு பாக்ஸ் வந்து 20 ரியாலாங்க. இது வந்து தனியாக கொடுக்க மாட்டாங்களாம். இது பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி இருக்குது. ஸோ இது வந்து 20 ரியால் சொன்னாங்க. நம்மளுக்கு வந்துட்டு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் இருக்கும். பட் நாங்கள் வாங்கினதை விட இது வந்து ஜாஸ்தி தான் இருக்கும். அதை விடவே எப்படி ஒரு 3-4 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. அப்படியே அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸும் இருக்குதுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இந்த ஒரு ஷாப்பில் தான் இருக்குது. நிறைய இருக்குது. ஸ்ட்ராபெரி இருக்குது, வாழைப்பழம், ஆப்பிள், அவகேடோ, இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, கிரேப்ஸு, மாம்பழம்லாம் வச்சுருக்காங்க. மாம்பழம்லாம் சூப்பராக இருக்குது. சைடும் நிறைய இருக்குதுங்க. போலாமா? ஓகே. இங்கே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான். இங்கே ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா 8 ரியால் போட்டிருக்காங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது. சரி ஓகே. இப்போ தான் வந்து நாங்கள் ஸ்ட்ராபெரி வாங்கினோம். அச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டா. அடுத்து இன்னும் 2-3 நாள் கழித்து கொடுத்தா தான், வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவான். எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு காலையிலே அவ்வளோ ரஷ்ஷு. ஃபுல்லாக அப்படியே எல்லாம் காய்கறி வாங்க செய்யன்ட்டு ஒரே இதுவாக தான் இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா 3 பீஸ் புதினா, 3 பீஸ் மல்லி வந்துட்டு 5 ரியால் சொன்னாங்க. நாங்கள் 1 போதுனோமா, அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 ரியால் போட்டுக்கிட்டாங்க. வெரைட்டியாக கத்திரிக்காய் வச்சுருக்காங்க. லாங் கத்திரிக்காய், ஒயிட் கலர் கத்திரிக்காய், அதிலே வந்து டார்க் பர்பிள், லைட் பர்பிள், பச்சை கலரு, நம்ம ஊர் கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், எவ்வளோ வெரைட்டி பாருங்களேன். செம்மையாக இருக்குது. என்னென்னமோ வச்சுருக்காங்க. செரி டொமேட்டோலாம் கூட இருக்குது. பையா செரி டொமேட்டோ ஹவு மச்? 10 ரியால். ஓகே. இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது, செடியும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் கிட்டக்க போயிட்டு காமிக்கிறேன் என்னென்ன செடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்திருக்கோம் நாங்கள். இன்னும் அந்த சைடு உள்ளார போனோன்னா நிறையா இருக்குது. நாங்கள் மெயினாக ரோஸ் வாங்கலாம், ஜெவந்தி பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கத்தாரில் வின்டர் டைமில் தான் இது எல்லாமே நல்லா வரும். அதனால தான் சரி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சைடு பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து செம்பருத்தி பூ நல்லா கலராக வச்சுருக்காங்க. ஆரஞ்சு கலரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் கலரு. அத்திப்பழம் வந்து காய்ச்சிருக்கு. கிட்டக்கு போய் காமிக்கிற பாருங்கள். இது இருக்கு பாருங்க. அத்திப்பழம் பாருங்கள், செம்மையாக காய்ச்சிருக்குல்ல. குட்டியாக இருக்கப்பே காய்ச்சிருச்சு. சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்காங்க. இதிலே வந்து அத்திப்பழம் காய்ச்சிருச்சு. 20. ஓகே. இது வந்து 20 ரியாலாங்க. ரோஸ் ஹவு மச்? 25. ஓகே. ரோஸ் வந்து 25 ரியால். ஆனால் நல்லா கொத்தாக சூப்பராக பூத்துருக்கு. செம்மையாக இருக்குது. குண்டுமல்லி செடியும் இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் குட்டி குட்டி இதுவாகவும் விற்கிறாங்க போல். கத்தாழி வச்சுருக்காங்க. கத்தாழி எவ்வளோன்னு தெரில, நம்ம கார்டன்லேயே நிறையா இருக்குது. இது வந்து 20 ரியால் வந்து சொல்கிறாங்க. நம்ம நிறைய எடுத்தோன்னா கம்மி பண்ணுவாங்க. நாங்கள் ஒன்று மட்டும் தான் வாங்கலான்னா கம்மி பண்ண மாட்டாங்க போல். சரி அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, புதினாலாம் எவ்வளோ பெரிய தொட்டியில் வச்சுருக்காங்க பாருங்கள். மண் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எது மாதிரி வேணுமோ எடுத்துக்கலாம். இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து நல்லா பெருசாக கார்டன் வச்சுருக்காங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நிறைய பெருசாக பல்காக வச்சுருப்பாங்க. பாட்டிங் சாயில் பார்த்திங்க அப்படின்னா 50 லிட்டர் வந்து 35 சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரன்ஸ் நர்சரியிலே எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்கும். ஏன்னா 20 ரியால் தான் நாங்கள் வாங்கினோம். பட் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது.
இங்கே ஒரே ஒரு ஷாப்பு தான் இருக்கா. சரி ஓகே பார்ப்போம், அடுத்து நம்ம ஃப்ளோரன்ஸாக்கு வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கத்தாரில். டைம் பார்த்திங்கன்னா 8 ஆகுது. ஆனால் வந்துட்டு பார்த்தா 8:30 மாதிரியே தெரியல, ஏதோ காலையில் 7 மணி மாதிரி இருக்குது. காற்று செம்மையாக அடிச்சிட்ருக்கு, குளிர் காற்றா அடிக்குது. வெங்காயம் தாங்க வாங்கலான்னு பார்த்தோம். வெங்காயம் வந்து ஒரு பேக் வந்து 30 ரியால் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னு தெரியல, வெங்காயம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தக்காளி வந்து ஷாப்லேயே இல்லை. கேட்டோம், இன்னும் அடுத்த வாரம் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் வந்துருந்துச்சு, இப்போ அடுத்த வாரம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் இந்த யார்டில் வந்துட்டு ஒரு ட்ரேவே வந்து 8 ரியால் 5 ரியால் அது மாதிரிலாம் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே ரேட் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. கேஜி வந்து 8 ரியால் 6 ரியால் அது மாதிரி போகுது. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் இன்னுமே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. செம்மையாக காற்றடிக்குது. அப்பயும் பாருங்க கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. வக்ராவோட மெட்ரோ ஸ்டேஷன் அது. நாங்கள் வந்து ரூட்டு மாதிரி வந்துட்டோம், அதனால இந்த சைடாக வந்துட்டு இருக்கோம். இந்த சைடு பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பனியாக கவர் ஆகிடுச்சு. இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க பாருங்களேன் க்ளவுடை. காய்கறி எல்லாம் தாங்க நாங்கள் வாங்கினோம். பீன்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது ஒரு பேக் வந்து 5 ரியால். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 ரியாலோ ஏதோ வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், 6 ரியால் நினைக்கிறேன். சொரக்காய் வந்து 5 ரியால், முள்ளங்கி வந்து 10 ரியால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இது வந்து 8 ரியால். 2 பீஸ் வந்து 15 சொன்னாங்க. நாங்கள் 1 வாங்கினதுனால வந்து 8 ரியால் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இது வந்து 2 ரியால். ஆக்சுவலாக நான் நேற்று தான் வாங்கினேன், அதனால சரின்ட்டு ஃப்ரெண்டுக்கு மட்டும் வாங்கியாச்சு. 3 பீஸ் 5 ரியால் சொன்னாங்கங்க. ஆனால் நாங்கள் 1 போதுன்றதுனால இது 2 ரியால் போட்டுக்கிட்டாங்க. பாவக்காவும் பார்த்தீங்கன்னா 10 ரியால் தான். எவ்வளோ பாவக்காய் இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாகவே பாவக்காய் இருந்தது. நாங்கள் தெரியாமல் இதுக்கு முன்னாடி கடையிலே வாங்கிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்காக வாங்கினது. இது வந்து எனக்கும் ஃப்ரெண்டுக்கு தான். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். இதோட இந்த வீடியோ முடியுது. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.